Vitiligo வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். The most painful thing for a vitiligo patient என்னன்னா, they can easily manage the disease. ஃபர்ஸ்ட் அவங்க மனசுல வர்றது வந்து இது விட்லிகோவா இருக்குமோ அப்படின்னு தான். How they will be accepted in the society and in the family. Beyond the spots, because vitiligo is more than what we see on the skin. இது ஸ்கின்ல வர ஒயிட் பேச்சஸ் பற்றின ஸ்டோரி மட்டும் இல்லை, சயின்ஸ், ரிசைலன்ஸ், ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பற்றின ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாக்டர் சுபாஷினி, சீனியர் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் டிரெக்டர் ஆஃப் த ஸ்கின் கிளினிக் அடையார். இவங்க விட்லிகோ மேனேஜ்மெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் விட்லிகோ சர்ஜரியில் எக்ஸ்பர்டைஸ். வெல்கம் டாக்டர். பியாண்ட் த ஸ்பாட்ஸ், த விட்லிகோ வாய்ஸ். ஸோ டாக்டர், உண்மையாகவே விட்லிகோனா என்ன? இது ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா? விட்லிகோன்றது ஒரு ஸ்கின் கண்டிஷன். இதில் நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் கலர் வந்து லாஸ் ஆகிறதுனால ஒயிட் பேச்சஸ் வருது. ஸோ மெலனோசைட்ஸ் அப்படின்ற செல் தான் நம்மளோட ஸ்கின்னில் மெலானின் அப்படின்ற பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் நம்ம ஸ்கின் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, யூ ஹாவ் டு இமேஜின் அ வால் பெயிண்டட் ப்ரௌன். இப்போ அந்த வாலில் வந்து அங்கங்கே பெயிண்ட் உறிஞ்சி வந்துருச்சுன்னா ஒயிட்டாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அங்கங்கே மெலனோசைட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகும்போது நமக்கு அந்த ஒயிட் பேச்சஸ் உள்ள ஸ்கின் கிடைக்குது. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சில பேருக்கு அது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வரலாம், சில பேருக்கு வந்து அது வந்து உடம்பு ஃபுல்லாக வரலாம். ஸோ டாக்டர், பிக்கஸ்ட் டவுட் என்னென்னா, இது ஏன் வருது? ஃபுட்னாலையா, ஸ்ட்ரெஸ்னாலையா, இல்லை ஹெரிடிட்டரியா? விட்லிகோ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியில் வர்ற கொஞ்சம் மாற்றம் தான். ஸோ இதில் என்ன ஆகும்னா, நம்மளோட ஓன் இம்யூன் செல்ஸை நம்மளோட மெலனோசைட்ஸை ஃபாரின் அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து ஆட்டோஇம்யூனிட்டி அப்படின்னு பேர். அதாவது நம்மளோட ஓன் செக்யூரிட்டி சிஸ்டமை நம்மளோட செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஆட்டோஇம்யூனிட்டி. ஸோ இது மட்டுமே இருந்துட்டால் ஒருத்தங்களுக்கு விட்லிகோ வந்துடுமா அப்படின்னா இல்லை. இதுக்கு ஜீன்ஸும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. மல்டிபிள் ஜீன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ், தட் வி கால் இட் அஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒருத்தங்களுக்கு அந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கும்போது இந்த விட்லிகோ ட்ரிகர் ஆகலாம். இது மட்டும் இல்லாமல் சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. லைக் ஸ்ட்ரெஸ், இன்ஜுரி, அப்புறம் சர்டன் கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போதும் இட் கேன் கெட் ட்ரிகர்ட். ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டுமே இருந்தால் வந்துடும் சொல்ல முடியாது. இட்ஸ் அன் இன்டர்பிளே ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் விச் கான்ட்ரிபியூட் டு விட்லிகோ. டாக்டர், விட்லிகோன்றது ஒரு பரம்பரை வியாதியா? இது நல்ல கேள்வி. எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து பொதுவாக இருக்குது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து விட்லிகோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த விட்லிகோ வர சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, 5 to 10% தான். அந்த குழந்தைங்க அந்த ஜீன் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருந்தாலுமே அந்த டிசீஸ் வர்ற சான்சஸ் ஆர் லெஸ். ஸோ அதே மாதிரி இப்போ இஃப் யூ டேக் 100 பேஷண்ட்ஸ் ஆஃப் விட்லிகோ அண்ட் அதில் எத்தனை பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 10 to 15% தான் அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹெரிடிட்ரி டிசீஸ் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஜெனட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்றது வேறு, ஃபேமிலியில் ரன் ஆகிறது அப்படின்றது டோட்லி டிஃப்ரெண்ட். டாக்டர், இது உண்மையாகவே ஒரு மித் பர்ஸ்டராக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து விட்லிகோ வந்து கண்டிஜியஸ் சொல்கிறாங்களே, இது உண்மையா? கண்டிப்பாக உண்மை இல்லை. இதுதான் பிக்கஸ்ட் மித் ஆஃப் த சொசைட்டினே சொல்லலாம். விட்லிகோ இஸ் நாட் கண்டீஜியஸ். இதுதான் நம்ம திரும்பி திரும்பி இந்த சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் அவேர்னஸ் மெசேஜ். ஸோ இதில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, விட்லிகோ பேஷண்ட்ஸை டச் பண்ணலாமா, அவங்களோட உட்காந்து சாப்பிடலாமா, அவங்களோட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலாமா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்லிகோ பேஷண்ட்ஸை பக்கத்தில் உட்காரலாம், அவங்க ஹக் பண்ணலாம், அவங்களோட சேர்ந்து சாப்பிடலாம், ஒரே பிளேட்டில் சாப்பிடலாம், ஒரே கிளாஸில் தண்ணி குடிக்கலாம், அவங்களோட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், ஸ்கூலில் ஒன்றா படிக்கலாம், விளையாடலாம், கூட ஒர்க் பண்ணலாம், அவங்க சமைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே யூ கேன் டூ. இதனால் விட்லிகோ கண்டிப்பாக பரவாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்லிகோ வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இட் இஸ் நாட் லைக் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவாலேயோ ஒரு வியாதி கிடையாது. ஸோ அதனால் இது வந்து பரவுற டிசீஸ் இல்லை. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்கணும், சொசைட்டிக்கும் இருக்கணும். அப்போ தான் இந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது இருக்காது. த மோஸ்ட் பெயின்ஃபுல் திங் ஃபார் அ விட்லிகோ பேஷண்ட் என்னென்னா, சொசைட்டினால் வர்ற ரிஜெக்ஷன் தானே தவிர they can easily manage the disease if it is explained to them properly. ஸ்டிக்மடைசேஷன் மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். கண்டிப்பாக this is what is being stigmatized. அது பரவும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்டிக்மாக்கான மெயின் ரூட் காஸே.
ஸோ டாக்டர், ஒரு எமோஷ்னல் சைடுன்னு பார்த்தோன்னா, இந்த விட்லிகோ பேஷண்ட் உண்மையாகவே இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிறத விட அவங்க கான்ஃபிடென்ஸ் மிஸ் ஆகிடுமா? கண்டிப்பாக விட்லிகோ பேஷண்ட்ஸ்ன்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயிட் பேட்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு அவங்க மனசில் வர்றது வந்து இது விட்லிகோவாக இருக்குமோ அப்படின்னு தான். நாட் ஆல் ஒயிட் பேச்சஸ் ஆர் விட்லிகோ. ஸோ தே கம் டு த டாக்டர் வித் லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி. தே வாண்ட் டு நோ இஃப் இட் இஸ் விட்லிகோ ஆர் நாட். ஸோ அந்தளவுக்கு இந்த டிசீஸ் ஹஸ் கிரியேட்டட் அ பேனிக் அமங் த பீப்புள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பேஷண்ட் வரும்போது வி ஹேவ் டு எக்ஸாமின் தம் டு see if it is vitiligo or not. அவங்களுக்கு விட்டிலிகோன்னு டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டோட ஃபஸ்ட் மைண்டில் வர்றது என்னென்னா ஹவு தே வில் பி அக்செப்டட் இன் த சொசைட்டி அண்ட் இன் த ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியில் போய் எப்படி நம்ம இதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, அப்புறம் இந்த சொசைட்டியில் நாளைக்கு நான் எப்படி வந்து ஜாப் போகிறது, எல்லோரும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. மேரேஜபிள் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பை வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் the patient should understand that they have to have their confidence level higher than the society's opinion, and this should not be a hindrance to following their dreams. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா they wear makeup to cover it up. They don't go to the social gatherings, போக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வித்ட்ரா பண்ணிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை பற்றி எதை பற்றியும் வந்து கவலைப்படாமல் யூ ஷுட் கீப் யுவர் ஆட்டிடியூட் ஹை அண்ட் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். ஸோ டாக்டர், நம்ம சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கே இது விட்லிகோன்னு டவுட் இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆமாம், ஃபஸ்ட்டு ஏர்லி த பெட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் பரவுற தன்மை இருந்ததுன்னா வி ஹேவ் வெரி குட் மெடிசன்ஸ். அது வந்து பரவாமல் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்லியராக வர்றது தான் பெஸ்ட்டு. ஸோ டாக்டர், ட்ரீட்மெண்ட் சைடுன்னு பார்த்தா இன்றைக்கி விட்லிகோக்கு பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது? முன்னாடியெல்லாம் என்னென்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. விட்லிகோனா ஓகே திஸ் த ஹார்ம்லெஸ் டிசீஸ், அப்படியே விட்டுறலாம், அக்செப்டட், அப்படி தான் வந்து இருந்தது. பேஷண்ட்ஸும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் வித் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஹவ் கம். மெடிக்கலாகவும் சரி, சர்ஜிக்கலாகவும் சரி, தெர் ஆர் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் விட்டிலிகோ இருக்குது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இஃப் த டிசீஸ் இஸ் ஆக்டிவ் வி ஹாவ் டு ட்ரை டு கண்டெயின் த டிசீஸ். அதுக்கு அந்த ஆக்டிவிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இம்யூனோசப்ரெசிவ்ஸ் இருக்குது. அந்த இம்யூன் சிஸ்டமை மாடுலேட் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கும் போது அந்த பரவுற தன்மையை நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் ஃபோட்டோ தெரப்பி இருக்குது, ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ஸ்டேஜில் அந்த பேஷண்ட் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி we can have a treatment plan. ஸோ இன்கேஸ் the patient is not responding to the medical treatment அப்படின்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இப்போ இருக்குது. அதுலேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பேட்ச் தான் இருக்குது அப்படின்னா we can take a small skin graft, அதை எடுத்து we can place it in that place. If the area is larger, நிறைய ஏரியாஸில் விட்லிகோ இருக்குது அப்படின்னா we can do melanocyte transplantation. ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல்டாக ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் we can do the surgery. So we can take a small bit of skin and separate the melanocytes in the lab, and then we can transplant it in the vitiligo areas. ஸோ இதுலேயே நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. மெலனோசைட்ஸ் வந்து ஸ்கின்லேருந்து செப்பரேட் பண்ணலாம், அப்புறம் வந்து ஹேர்லேருந்து செப்பரேட் பண்ணலாம். அப்புறம் இதுலேயே நிறைய டெக்னிக்ஸ், கல்ச்சர்டு மெலனோசைட்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்லையோ இல்லை கண்டிஷன்லையோ இது ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஸ்ட்ரெஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ஸோ அப்புறம் வந்து சன் எக்ஸ்போஷர், இன்ஜுரிஸ், இதெல்லாம் வந்து இட் கேன் ட்ரிகர் அண்ட் மேக் த டிசீஸ் ஸ்ப்ரெட். ஆனால் இது வந்து ஆக்டிவ் ஸ்டேஜில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வென் த பேஷண்ட் சீக்ஸ் ட்ரீட்மெண்ட் இன் த ஏர்லி ஸ்டேஜ் வி கேன் கண்ட்ரோல் தீஸ் ஆக்டிவிட்டி. டாக்டர், ஒருத்தருக்கு விட்லிகோ வந்தால் அவங்க ஃபுட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குமா? லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் இஸ் த மேஜர் ட்ரிகர். ஸோ அவங்களோட டே டு டே லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் விட்டிலிகோவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அவங்களுக்கு. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதையும் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தே ஹேவ் டு லேர்ன் இட். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் ட்ரிகர் ஃபார் விட்டிலிகோ. ஸோ அதை மேனேஜ் பண்ணும். எக்ஸசைஸ் ஆஸ் சச் டசன்ட் ஹேவ் எனி ரோல் இன் விட்டிலிகோ மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோல். ஸோ ஃபுட்டுன்னு வரும்போது ஃபுட்டு தான் பிக்கஸ்ட் மித் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. யூஸ்வலாக பேஷண்ட் என்ன கேட்பாங்கன்னா அந்த ஃபிஷ்ஷும் கர்டும் சேர்த்து சாப்பிட்டா விட்லிகோ வருமா, அப்புறம் ஒயிட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா விட்லிகோ ஜாஸ்தி ஆகிடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபுட்டுக்கும் இதுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எனி ஃபுட்
அவாய்ட் பண்ணுறதுனாலையோ இல்லைனா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறதுனாலையோ விட்லிகோ க்யூர் ஆக போகிறதில்ல. தெர் இஸ் நோ மேஜிக்கல் டயட் ஆர் மிராக்கிள் டயட் கிடையாது. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குது, லைக் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குது, ஃபோலேட் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதை வந்து வி கேன் ரீப்ளேஸ் இட். மற்றபடி ஃபுட் அண்ட் விட்லிகோ இஸ் நாட் ரிலேட்டட். பேஷண்ட்ஸ் வந்து பேலன்ஸ்டாக எல்லா ஃபுட்டுமே அவங்க என்ஜாய் பண்ணலாம். சொன்ன மாதிரி நாங்களே வீட்டில் கர்டும் சீ ஃபுட்டும் சாப்பிடும்போது இது வந்து விட்லிகோ வந்துடும், அதாவது வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துடும்னுவாங்களே, அது உண்மையாகவே ஒரு பெரிய மித்து தானே டாக்டர்? ஆமாம், யூஸ்வலாக சொல்லுவாங்க வீட்டில் ஃபிஷ்ஷும் கர்டும் சேர்த்து சாப்பிட்றது சீ ஃபுட்டுன்னே சொல்லிடுவாங்க, அப்படி ஒயிட் ஆகிடும் ஸ்கின் அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ கிரேட் மித். ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ டாக்டர், அதனால் இப்போது இந்த சீ ஃபுட்ஸும் கர்டும் சேர்த்து சாப்பிட்றதுனால வேறு எதுவும் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. அன்லெஸ் யூ ஆர் அலர்ஜிக் டு சீ ஃபுட்ஸ் ஆஸ் சச். ஸோ டாக்டர், விட்லிகோ பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ன மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் விட்லிகோ பேஷண்ட். ஸோ பேஷண்ட்க்கு வந்து இப்போது விட்லிகோன்னு டயக்னோஸ் பண்ணுறோன்னா இதில் ஃபஸ்ட்டு பேனிக் ஆகிறது பேஷண்ட்டோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்களுக்கு அந்த அவேர்னஸை வந்து கொண்டு வரணும். ஸோ டு டெல் தெம் விட்லிகோ இஸ் நாட் கண்டேஜியஸ், தே கேன் லீட் அ நார்மல் லைஃப். அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோ இல்லை மென்டல் டிசபிலிட்டியோ வரப்போகிறது இல்லை. இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் எனி ஆஃப் தேர் ஆர்கன்ஸ். தே கேன் லீட் அ நார்மல் லைஃப் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி when the patient comes out with their anxiety, ஃபேமிலி கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது they should have patience to hear what they are saying. அதை வந்து ரொம்ப டிஸ்மிசிவாக பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒயிட் பேட்ச் வந்து லிப்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்க. த ஃபேமிலி வாட் தே சே, வாய் மூடினா அது வந்து ஒன்றும் தெரியறதில்ல அப்படின்ற ஒரு டிஸ்மிசிவ் கமெண்ட் வந்து ஷுட் நாட் பி கிவன். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன சூஸ் பண்ணுறாங்களோ, they want to get it treated, you have to encourage them. ஸோ அதே மாதிரி என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்றத வந்து ஓப்பனாக அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு சப்போர்ட் தெம். அதே மாதிரி யூ ஹேவ் டு டெல் தெம் தட் இந்த ஒரு டிசீஸை வச்சு யூ கான் ப்ரெடிக்ட் யுவர் ஃப்யூச்சர். த ஃப்யூச்சர் டசன்ட் டிபெண்ட் அப்பான் திஸ் அப்படின்றத அவங்க எப்போவுமே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இப்போ சில்ட்ரனுக்கு நம்ம டயக்னோஸ் பண்ணுறோன்னா த சைல்ட் ஹேஸ் நோ ஐடியா வாட் இட் இஸ். பட் த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போவுமே இதை பற்றி அந்த சைல்டு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கணும். அது அவங்களோட அந்த இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ஆங்ஸைட்டிஸை த சைல்டு முன்னாடி சொல்லும்போது த சைல்ட் கேன் டெவலப் தட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அபவுட் த டிசீஸ். அதே மாதிரி அந்த ஸ்கூல்லையும் தே ஹாவ் டு கோ அண்ட் டெல் த ஸ்கூல் பீப்புள், அந்த சில்ட்ரன் இந்த பியர் குரூப்பில் சொல்லணும், அதாவது இது வந்து கண்டேஜியஸ் கிடையாது, இவங்களோட விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு எஜுகேட் தெம், ஓவர்கம் பண்ணுறோம், எஜுகேட் த பியர்ஸ் தட் திஸ் இஸ் நாட் கண்டேஜியஸ், இட் இஸ் ஒன்லி அ ஸ்கின் கலர் சேஞ்ச் அப்படின்றத நம்ம அந்த எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு தான் நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீப் ஆன் டெல்லிங் தெம் தட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்கின் கண்டிஷன், யூ ஹேவ் டு டூ யுவர் ஒர்க், நல்லா பண்ணணும், நீ க்ரியேட்டிவாக பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி யூ ஹேவ் டு பிரிங் தம் அப். ஸோ விட்லிகோ இருக்கிற ஒருத்தவங்களுக்கு சப்போஸ் கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க பார்ட்னருக்கு சில மித்தெல்லாம் இருக்கும்ல டாக்டர், அது எந்த மாதிரி மித்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் எப்படி பிரேக் பண்ணுவீங்க? ஸோ இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் ஒரு பேஷண்ட் வந்து சொல்லும்போது. ஸோ மேரேஜ் அப்படின்னு வரும்போது அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஒரு சின்ன விட்லிகோ பேட்ச் இருந்தாலே தே கெட் ரிஜெக்டட். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேரண்ட்ஸ்க்கு விட்லிகோ இருக்குது அப்படின்னா ஈவன் இஃப் த பிரைட் ஆர் க்ரூம் இஸ் நார்மல், they are rejected, their proposal is rejected in the matrimony. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். ஸோ இதெல்லாம் லேக் ஆஃப் அவேர்னஸில் வர்றது தான். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பாக இல்லை. தெர் ஆர் so many people who accept them as they are. ஆனால் there is another side also. When the vitiligo is present in uncovered areas and they don't disclose it before the marriage. ஸோ அந்த டைமில் ஆஃப்டர் மேரேஜ் this becomes a big problem. ஸோ அப்போ வந்து மேரிட்டல் டிஸ்ஹார்மனி, அந்த லீகல் செப்பரேஷன் நடக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலான்னா, இந்த சொசைட்டியில் வந்து we have to create lot of awareness when it comes to this marriage. டாக்டர், ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் பேஷண்ட் பண்ணுறது என்ன, சொசைட்டி பண்ணுறது என்ன? இந்த ரெண்டு கொஷினுக்குமே ஒரே ஆன்சர் தான், ஆட்டிடியூட். பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு when they get diagnosed, they should not go and try all the their own self remedies. அந்த மாதிரி பண்ணாமல்
ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களோட செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் இட் ஷோஸ் த லோ கான்ஃபிடென்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். தே ஷுட் ட்ரை டு பி அபவ் த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ தே ஷுட் ஃபாலோ தேர் ட்ரீம்ஸ். ஸோ அதுதான் பேஷண்ட் சைட்லேருந்து. சொசைட்டியிலேருந்து நிறையா இருக்குது. சொசைட்டி அந்த வைக்கிற அந்த ரிஜெக்ஷன் தான் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பெயின்ஃபுல். அதாவது இது வந்து ஒரு கர்ஸனோ, இது வந்து ஒரு சின்னோ, இதை ஸ்டிக்மடைஸ் பண்ணதுனால இட்ஸ் ஸோ டீப் ரூட்டட். சென்ச்சுரிஸாக இட் இஸ் டீப் ரூட்டட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு போட்காஸ்ட்லேயோ ஒரே ஒரு இன்டர்வியூலேயோ இதை வந்து நம்ம சரி பண்ணிட முடியாது. ஸ்லோலி வி ஹாவ் டு பிரிங் இன் த அவேர்னஸ். இந்த ஏஐ ட்ரிவன் வேர்ல்ட்லேயும் திஸ் ஸ்டிக்மா இஸ் ஹியூஜ். ஸோ இந்த சொசைட்டியில் என்னெல்லாம் பண்ணுறாங்க? ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு மேரேஜ்னு வரும்போது அவங்க வந்து அந்த ப்ரப்போசலே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு அன்ஹெல்தி ஆட்டிடியூட்ஸ் இந்த சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டியோட ஆட்டிடியூடும் மாறணும், பேஷண்ட்டோட ஆட்டிடியூடும் மாறணும். பேஷண்ட் ஷுட் டெவலப் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். த சொசைட்டி ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே ஷுட் ஹேவ் தி அவேர்னஸ் அண்ட் அக்செப்ட் தீஸ் பீப்புள். ஸோ டாக்டர், இந்த மாதிரி ஸ்டிக்மடைஸ்லாம் பிரேக் பண்ணி சொசைட்டியை, ஃப்ரெண்ட்ஸை, ஃபேமிலிஸை ஓவர் கம் பண்ணி கான்ஃபிடென்ஸோட லைஃப்பை லீட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான பேஷண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்கும். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டர். ஸோ ஹி வாஸ் அ பிரில்லியன்ட் டாக்டர், ஃபிசிஷியன். ஸோ ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்தே இஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட். டாப் மோஸ்ட் காலேஜஸ்லேருந்து கிராஜுவேட் ஆனார். ஹி வாஸ் அன் இன்ஸ்பைரிங் பர்சன் டு ஆல் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேஷண்ட்ஸோட லைஃப்பை சேவ் பண்ணார். He used to see hundreds of patients a day, very busy practice. So he had a very fulfilling life. See, hospital na it's a very interactive space. ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட்ஸ் பார்ப்போம், அப்போ எல்லாருமே கேட்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி he has come. ஸோ he was a very dynamic personality. அது மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸை பார்க்கணும், அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேயும் he was taking part, கான்ஃபரன்சஸ், இந்த மாதிரிலாம் he presented himself. அவருக்கு வந்து விட்லிகோ 1-2 பிளேஸில் இல்லை. he had a full body, almost 80% body surface area was vitiligo. So he never felt bad about it. ஸோ அப்படி நினச்சிருந்தா இந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங் லைஃப் இன்றைக்கி நான் அவரை பற்றி இங்கே சொல்கிற அளவுக்கு he has lived இல்லையா? ஸோ திஸ் இஸ் த லெசன் யூ ஹேவ் டு டேக். யூ ஹேவ் டு ஃபாலோ யர் ட்ரீம்ஸ். ஒரு ஸ்கின் கண்டிஷன் வந்து என்றைக்குமே ஒரு லிமிட்டேஷனாக இருக்கக்கூடாது அவங்களோட ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணுறதுல. ஸோ இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குற விட்லிகோ பேஷண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சொசைட்டிக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? விட்லிகோ இஸ் நாட் கண்டேஜியஸ். இதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதுக்கு வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. பேஷண்ட்ஸை வந்து தே ஹாவ் டு கீப் என்கரேஜிங். த சொசைட்டி ஷுட் சேஞ்ச் தேர் ஆட்டிடியூட். அண்ட் விட்லிகோ இஸ் ஜஸ்ட் அ சேஞ்ச் இன் ஸ்கின் கலர். தே ஆர் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்லி கலர்ட். ஸோ வி ஷுட் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு கிளியர் ஆல் த மித்ஸ். இந்த விட்லிகோ போட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது விட்லிகோ இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க. இஃப் எனி ஆஃப் யூ ஆர் லிவிங் வித் விட்லிகோ அண்ட் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் and you can contact us and we'll have you as a guest in our podcast. See you in the next episode.